ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம கனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வருஷம் நடக்குது. சம்மரில் கடைசி 15 நாள் வந்து நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 ஆரம்பித்து செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த வருஷம் இந்த எக்ஸிபிஷன் வந்து நடந்தது. ஸோ இதில் கிட்ஸுக்கு எல்லாமே ஸ்கூல்லேருந்தே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஃப்ரீயாக வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அடல்ட் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து ஃபெரிஸ் வீல் இருக்குது, கரோஷுவல் இருக்குது, மெஹா ட்ராப் இருக்குது, ஸ்டார் டான்ஸர்லாம் பயங்கர த்ரில்லாக இருக்கும். இதெல்லாமே த்ரில் ரைட்ஸ். அதுக்கப்புறம் கிடி மிட்வே ரைட்ஸ்ன்னு இருக்குது, கிளாசிக் ரைடு, இப்போ ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அடல்ட்டு கிட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. உயிரை கையில் பிடிச்சி இந்த ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு த்ரில். நம்மளுக்கு வந்து இந்த நைக்ரா ஃபால்ஸ் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி அப்படியே பயங்கர த்ரில்லாக இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியாவே வந்து திருவிழா மாதிரி களை கட்டி. போலார் எக்ஸ்பிரஸ் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா பயங்கர லவுடு மியூசிக்காக இருக்கும். அப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சூப்பராக வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக ஸ்பீடு பயங்கர. இந்த ரைட்ஸில் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணலாம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெர் அடல்ட்டுக்கு வந்து $55 சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ரெஸ்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல்லே இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா $5 எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு அடுத்தடுத்த ரைடுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம நார்மலில் பே பண்ணோன்னா $45 என்னமோ. அதுக்கு வந்து நம்ம வந்து க்யூவில் தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நின்று போகணும். ஸோ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீக்கெண்டில் பயங்கர கூட்டமாக இருக்கும். ரைட்லையும் எல்லா கிட்ஸும் அலௌடு கிடையாது. அது ஒன்று மட்டும்தான். நம்ம வந்து ஒவ்வொரு ரைடுக்கு போகும்போதும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு டேக் போட்டு விட்ருப்பாங்க. அந்த டேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஹைட்டு வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரைடுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹைட் லிமிட் வந்து ஓரளவு ஓகேவாகிடுது. அதுக்கு மேலே ரொம்ப த்ரில்லாக இருக்கிற ரைட்ஸுக்கு எல்லாமே அவங்க வந்து ஹைட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி இருக்காங்கன்னா கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரைட் செக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து எல்லா ரைட்லேயும் என்ஜாய் பண்ணலாம். அங்கே இருக்கிற எல்லா ரைட்லேயும் குழந்தைங்கள தனியாக கூட ரைட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. முன்னாடி போ சர்வா. இங்கேயும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து ஐஸ்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும், பண்ணலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ கட்டு வந்து சைட்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கிற ரைடு இந்த அதெல்லாம் ஒரு சில நிமிஷத்தை வந்து வித் அடல்ட்டோட நம்ம வந்து போகணும். இந்த ஸ்கை ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஓல்டுலாம் இருக்காங்கன்னா அவங்க வித் அடல்ட்டோட போகணும். அதுக்கப்புறம் இங்கே சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நமக்கு ஃபஸ்ட் டைமாக போகிறோம் அப்படின்னா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாப்பாடு பற்றியோ இல்லை நமக்கு வேறு ஏதாவது ரைட்ஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம அவங்ககிட்ட டைரக்ஷன் கேட்கலாம். ஸோ இது மாதிரி என் கிட்ஸ் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அது சூப்பராக வந்து அவங்களுக்கு நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் கிட்ஸ் ரைடுக்கு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சிக்கன் டெண்டர்ஸ்,
குக்கீஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. சிஎன்இல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.